திருச்சிற்றம்பலம். தென்னாடு உடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பஞ்சமுகி வாத்தியம். அதாவது நீங்கள் கேள்விப்படாத வாத்தியம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபோட்டோவில் இருக்கிற வாத்தியம்தான் பஞ்சமுக வாத்தியம். இன்னொரு பேர் இருக்குது, ஐமுக முழவம். கிபி 12ஆம் நூற்றாண்டில் சோழர் காலத்தில் சோழ மண்டலத்தில் மட்டுமே தோன்றிய தாள கருவி இது. இந்த கருவி பார்த்தீங்கன்னா சிவபெருமானே வந்து வாசிச்சாங்கன்னு புராண கதையில் நம்பப்படுது. இந்த கருவி பார சைவர்கள் மட்டுமே இயக்குவாங்க. இதுவும் அவ்வளோ சீக்கிரம் கற்றுக்க முடியாது, ரொம்ப கடினமான வாத்தியம் இது. கொஞ்சம் டிலே ஆகும் நம்ம எல்லாரும் கற்றுக்கிறதுக்கு. அதுவும் இந்த காலத்தில் வந்து கற்றுக்கணுன்னா சுத்தமாக முடியாது, திறமை வேணும். இதில் பார்த்தீங்கன்னா 5 முகம் இருக்குது. உங்களுக்கு கேட்கல, அதுன்னு 5 முகம் இருக்குது. இந்த 5 முகம் பார்த்தீங்கன்னா 5 சிவனுடைய தொழில்களை காட்டுது. ஒவ்வொரு தொழிலும் ஒவ்வொரு திசையை குறிக்குது. அந்த தொழில்கள் பற்றி நாம் இப்போது பார்க்கலாம். ஆக்கல் சதியோஜாதம் மேற்கு திசையை குறிக்குது. காத்தல் வாம தெய்வம் வடக்கு திசையை குறிக்குது. அழித்தல் அகோரம் தெற்கு திசையை குறிக்குது. மறைத்தல் தத்புருஷம் கிழக்கு திசையை குறிக்குது. அருளல் ஈசானம் வானம் திசையை குறிக்குது. இதுதான் சிவனுடைய 5 தொழில்களை. ஒவ்வொருமே ஒவ்வொரு திசையை குறிக்குது. சில பஞ்சமுகம் பார்த்தீங்கன்னா பாம்பு மலர்கள் போன்ற சித்திர வேலைப்பாடுகளும் இருக்குது. இப்பேற்பட்ட விசேஷமான வாத்தியம் பார்த்திங்கன்னா திருவாரூர் தியாகராஜ பெருமான் சிவன் கோவிலையும், திருத்துறைப்பூண்டி இருக்கிற பிறவி மருதீசர் கோவிலையும் மற்றும் சிதம்பரம் நடராஜ திருக்கோவிலும் ஆகிய பெருங்கோவிலும் மட்டுமே வாசிக்கிறாங்க. அவ்வளோ விசேஷமானது. சின்ன சின்ன கோவில் நம்ம பார்க்க முடியாது, பெரிய பெரிய கோவிலை மட்டுமே இந்த மாதிரியான பஞ்சமுக வாத்தியம் பார்க்க முடியும். ஆனால் இப்பேற்பட்ட விசேஷமான அபூர்வமான வாத்தியம் நம்ம செங்கல்பட்டு மாவட்டம் மேலச்சேரி கிராமத்தில் 2 சிவனடியார்கள் தயாரிச்சிருக்காங்க. அதாவது அவங்க மண்ணிலே தயாரிச்சிருக்காங்க. இப்போ இருக்கிற இந்த பஞ்சமுக வாத்தியம் பார்த்திங்கன்னா வெண்கலம் பித்தளை சொம்பு ஆகியவற்றில் தயாரித்தாங்க. ஆனால் ஆதி காலத்தில் முதல்ல தயாரித்தது மண்ணில் தான். இப்போது தயாரிச்சிருக்கிறது மண்ணில் தான். அவர் பேர் பார்த்திங்கன்னா சிவ தினகரன் மற்றும் பார்த்திபன், 2 பேருமே மேலச்சேரியை சேர்ந்தவங்க தான். அந்த 2 சிவனடியார்கள் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. தங்கள் கோவிலில் வேணும்னா மேலே இருக்கிற டிஸ்பிளே காட்டில் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க.